ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ் தோனி த ரைஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். ஸோ அதை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேச போகிறோம். கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் கவனிக்கணும். என்னென்ன நடந்துச்சு எல்லா கதையும். ஸோ பொறுமையாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் அடித்த பிறகு அதை ஒரு செலிப்ரேட் கூட பண்ணல. பெருசாக கப்பே வந்து ஒரு பெரிய மேட்ச் இல்லைன்ற மாதிரி சும்மா செலிப்ரேட், ஐ மீன் நம்ம ஒரு கடமைக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ கப்பு இன்னும் பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இன்னும் தெரியல. ஸோ இதுக்காண்டி ஏதாவது டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 2000 பீரியடில் போயிட்டு, உங்களுக்கு தெரியுமா இந்தியாலாம் ஃபியூச்சரில் வந்து நிறைய கப் அடிச்சிருக்காங்க, பட் கப்பெலாம் பெருசாக அவங்க செலிப்ரேட் பண்ணுறது கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எவனுமே நம்பி இருக்க மாட்டான். ஏன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் கப்புன்றது இந்தியாவுக்கு ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. உதாரணமாக 1995 அப்புறம் இந்தியா டோர்னமெண்ட் கப்பே அடிச்சது கிடையாது. சொல்லப்போனால் ஏஷியா கப்பே அடிச்சது கிடையாதுன்னு வச்சுக்கலாம். 2010 தலைவர் வந்து தான் ஏஷியா கப்பே அடித்தோம். இன் பெட்வீனில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இந்தியா ஸ்ரீலங்கா ஷேர் பண்ணியிருக்குமே தவிர கப்பு யாருமே ஒஃபிஷியலாக ஒரு டீம் அடித்து கிடையாது. ஏன்னா அப்போ யார் டாமினேட் ஆகுது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானு, ஸ்ரீலங்கா. இந்த ஏஷியன் டீம்னாவே பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பயங்கர ஜாம்பவானாக இருந்தாங்க. குறிப்பாக ஸ்ரீலங்காவை எடுத்துக்கங்க, சரியான பிளேயர்ஸு. ஜெயசூர்யா சரியான லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனு, ஜமீன் தவாஸ் என்ன மாதிரி பவுலரு. ஸோ முரளிதரன் உங்களுக்கு தெரியும், மார்வின் அட்டப்பட்டு சரியான கேப்டன்சி, கப்பு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான படம் அவங்ககிட்ட இருந்துச்சு. நீங்கள் அப்படியே பாகிஸ்தான் வந்து வச்சிங்களா, வசீம் அக்ரம், வக்கார் யூனிஸ், மக்கா பவுலிங் யூனிட்டு, பத்தாத்துக்கு அக்தரு. ஸோ அந்த பக்கம் இன்சமா உலக்கு பயங்கரமான கேப்டன்சி. ஸோ பேட்டிங் திறமை சொல்லிட்டு அவங்க பக்கமும் ஒரு கடப்பான டீம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு டீம் தான் மாற்றி ஏசியா கப் அடிச்சு தவிர நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ டாமினேட்டாக இருந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியா பக்கம் வந்து வச்சிங்களா, ஆஸ்திரேலியாவில் நீங்கள் நினச்சே பார்க்காதீங்க, அது ஒரு ஓனாய் கூட்டம் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அது ஒரு ஓனாய் கூட்டம். நாமெல்லாம் ஒரு ஆடு மாதிரி போய் மாட்டினா பிதிக்கு எடுத்துருவானுங்க. ஸோ நம்ம முன்னாடி நிற்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன் வந்து இப்போது இந்தியா ஏன் ப்ரோ அப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா, இந்தியா கிட்ட எல்லா பிளேயர்ஸ் இருந்தாங்க. இந்தியா கிட்ட பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்தியா கிட்டும் பிளேயர்ஸ் இருந்தாங்க, இந்தியா கிட்டும் பவுலிங் இருந்துச்சு, இந்தியா கிட்டும் வந்து பேட்டிங் இருந்துச்சு. ஆனால் ஒரு குறை இருந்துச்சு. அந்த குறை என்னன்னு கங்குலிக்கு புரியவே இல்லை. ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா கிட்ட போய் வச்சிங்களேன், நின்று மேட்ச் முடிக்கிறது ஒரு பிளேயர் நம்ம டீமில் இல்லைன்றது தான் அவர் ஒரு மிகப்பெரிய கவலையாக இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கடுத்து ஒரு லெவலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளேயர்ஸை தேடுறாரு. அப்படி தேடும் போது தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, டெல்லியிலேருந்து ஷேவாக்கு, ஸோ பஞ்சாப்லேருந்து யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங்லாம் கொண்டு வராரு. அப்புறம் முகமது கைஃப் ஊபிலேருந்து கொண்டு வராரு, ஜஹீர் கான் ஃப்ரம் பாம்பே. ஸோ இவங்கெல்லாம் கொண்டு வந்து ஒரு டீமை கட்டமைக்கிறாரு. இந்த டீம் ஓரளவுக்கு கை கொடுக்குது. ஸோ அவர் நினச்ச மாதிரி எல்லா மேட்சும் அவர் கை கொடுக்குது. ஸோ உதாரணமாக இந்த டீம் என்ன சாதிச்சாங்கன்னா, 2002 என்ன இருந்துச்சு பாருங்க. அவங்க வர்றாங்க யார், இங்கிலாந்து, ஃப்ளிண்ட் ஆஃப் இங்கிலாந்து வந்து இங்கே வந்து நாட்வெஸ்ட் சீரீஸ் அடிக்கிறாங்க. அப்போ வந்து ஃப்ளிண்ட் ஆஃப் வந்து என்ன பண்ணுறாரு, ஜெர்சி எடுத்து சொல்கிறாரு, சட்டை ஆஃப் நியூடா சுற்றுறாரு. இது வந்து இந்தியாவில் வந்து பண்ணது இந்தியன் ஃபேன்ஸால் தாங்கிக்கவே முடியல. எல்லாம் அவன் வந்து சட்டையை சுட்டுற அளவுக்கு ஆடிச்சிங்கன்ட்டு. பட் அதே வருஷத்தில் அப்படியே தலைவர் கங்குலி அந்த டீமை கூட்டு போயிட்டு லார்ட்ஸில் உட்காந்து கைஃபும் யுவராஜ் சிங் பயங்கரமாக அடிப்பான். கைஃப் பயங்கரமாக முடிச்சிருப்பான் அந்த மேட்சை. ஸோ முடிச்ச உடனே தலைவர் லார்ட்ஸில் ஜெர்சி கழிச்சு ஒரு சுற்றுவான் கழட்டி. ஸோ அந்த அப்படி சுற்றுறப்ப தான் இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஒரு ஹோப்பே வருது. திரும்ப இந்தியன் கிரிக்கெட்லேயே ஒரு ஹோப் வருது. அது சாதாரண விஷயம் சொல்ல முடியாது. லார்ட்ஸில் போயிட்டு அவங்களை அடித்து ஜெர்சி எடுத்து நம்ம சுத்தந்து இப்போ இங்கிலாந்து ஃபேன்ஸ் பார்த்து தான் இருப்பான். அவங்க முன்னாடி சுத்தந்து வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. நம்ம ஒரு ரிவெஞ்ச் எடுத்தோம். அப்போ ஃபேன்ஸுக்கு ஒரு ஹோப் வருது, ஆஹா இந்த இந்தியன் டீம் நினச்சது சாதிக்கும், இந்த இந்தியன் டீம் கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னா அது பயிற்சித்தாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் அப்படியே வந்து என்ன பண்ணுறது, வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கு போகுது. ஸோ அப்போ ஆஸ்திரேலியா பிரம்மாண்டமாக இருக்கா, வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கு போகுது. ஸோ வழக்கம் போல் இந்தியா இது பார்த்தீங்கன்னா எல்லா டீம் அடிக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா லீச் மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவோட தோக்குது. அதுவும் 10 விக்கெட் டெஸ்ட்டில் 9 விக்கெட் டெஸ்ட்டில் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம அடித்த ஸ்கோரை வந்து ஆஸ்திரேலியா. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவங்க கெட்டுவே. ஸோ எங்கள் கங்குலி வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறார். என்ன எடுக்கிறாருன்னா, அவர் இன்னைக்கு வரையும் அதை சொல்லுவார், ஏன் எடுத்துன்னு கேட்காதீங்க, அந்த டைமில் நான் எடுத்தேன், வேறு என்ன பண்ண முடியுட்டு. ஸோ இதே டிசிஷன் பிற்காலத்து தோனி எடுத்துருப்பார், தப்பான ஒரு முடிவு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த டைமுக்கு எடுத்தாங்க, அது தப்பாக மாறி போச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கங்குலி கிட்டத்தட்ட ஃபீல்டிங் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 350 சம்திங் ரிக்கி பாண்டிங் பொழக்கிறாரு. கிட்டத்தட்ட ஸ்பின் பேட் வச்சு தான் ஆடுறான் அப்படின்னு நம்மளே ஆத்திக்கிறமே தவிர வேறு வழியே இல்லை. திரும்ப சேஸ் பண்ண பார்த்தா ஷேவாக் மட்டும்தான் ஆறுதல் கொடுத்தாரு தவிர மற்றபடி எல்லா பிளேயர்ஸும் வர்றது போத மாதிரி இருந்தாங்க. கிட்டத்தட்ட படுகேவலமான ஒரு தோல்வி. அன்னைக்கு 2003 வேர்ல்ட் கப் நான் சின்ன குழந்தை, சின்ன பையன், எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, எங்கள் அண்ணெல்லாம் வந்து கொக்கோ கோலா தான் வாங்கி வச்சிருந்தான். ஸோ இந்த கொக்கோ கோலா எடுத்து குடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு, பட் தோத்த விரக்தியில் தூக்கி அடிச்சானுக்கா.
தூக்கி போட்டானுங்க, அவ்வளோ கோபம் எல்லாருக்கும். ஸோ அன்னைக்கு தான் இந்தியாவோட ஹோப் எல்லாமே காலி. கிரிக்கெட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. அட போட, இவனுக்கு சும்மா தோக்கிற டீமு, ஏதோ போவானுங்க ஆடுவானுங்க, சும்மா லீச் மேட்ச்னு அவ்வளோதான், அப்படின்னு சும்மா பைலேட்டர் சீரிஸ் தான் ஆடுவாங்க, மற்றபடிலாம் இவனுக்கு ஜெயிக்கலாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அப்செட்டுக்குள்ளே வர்றாங்க. இப்போ தான் வந்து கங்குலி யோசிக்கிறார், என்ன ஒரு குறை நம்ம டீமில் இருக்குது, நம்மக்கிட்ட எல்லாருமே இருந்தாங்க, எல்லா பிளேயர்ஸ் இருந்தாங்க, ஒரு குறை இருந்துச்சு, ஒருத்தர் நின்று முடிக்க மாட்டோம். இது காலங்காலமாக இருந்துட்டு வர்றது, ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு மைக்கேல் பவன் இருந்தார், மைக்கேல் பவன் என்னன்னா முடிப்பான், ஏதோ ஒரு மேட்ச் தவறலாம், அந்த மாதிரி நம்ம கிட்ட இல்லையே, ஏதோ ஒரு மேட்ச் தான் ஒருத்த முடிக்கிறாங்க தவிர நம்ம கிட்ட நிரந்தரமாக ஒரு பிளேயர் இல்லையன்னு சொல்லிட்டு திரும்ப வலை வீசுறாரு. அப்போ தான் வந்து கங்குலிக்கு அதுக்கு வருது 2004 பீரியட்ல இந்த வேர்ல்ட் கப் தோத்த பிறகு. என்ன இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கிரேக் சாப்பலுக்கும் கங்குலிக்கும் ஒரு உரசல் போயிட்டு இருக்கு. இந்த கிரேக் சாப்பல் யாருன்னா ஆஸ்திரேலியாவோட கோச்சு. அவருக்கு வந்து தான் ஒரு பெரிய டீம், நாங்கள் வந்து ஆஸ்திரேலியான்ற ஒரு அகந்தை இருந்துச்சு. இது ஸ்டார்டிங்லேருந்தே கங்குலிக்கு வந்து உரசல் வந்துச்சு. ஏன்னு சொல்கிற கேளுங்க, கங்குலி வந்து யங்ஸ்டரை கொண்டு வரது இவர் வந்து ஏற்றுக்கல. நீங்கள் யங்ஸ்டருக்கு கொடுங்க, அதுங்க இருக்கிற நல்ல ஒரு சீனியர் பிளேயர் வச்சு ஆடுங்கிறது வந்து கங்குலி ஒத்துக்கல. கங்குலி பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர் கிட்ட போகணும். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன் தான் கங்குலி என்ன பண்ணுறாரு, ஒரு ஃப்ரெஷர் திரும்ப ஒரு விக்கெட் கீப்பரை கால் அப் பண்ணுறாரு. அந்த விக்கெட் கீப்பர் ஒரு ஆல்ரவுண்ட் மீன்ஸ் நல்ல மேட்ச் ஆடி கொஞ்சம் முடிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ அப்போ அது டிவி படத்துலேயே பார்த்துருப்பீங்க, டிகே தோனின்னு சொல்லிட்டு கால் வரும். தலைவர் வந்து எம்எஸ் தோனிகிட்ட போகிறாரு. ஏன் அப்படி போனால் நான் சொல்கிறேன், இன் பெட்வீனில் தோனி வந்து துலிப் டிராப்லையும் டியோடா டிராப்லையும் ஒரு கலக்கிருப்பார் தோனி. ஸோ எல்லா மேட்சுமே ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கு, நீங்கள் போய்ட்டு இப்போ கூகுள் பண்ணலாம். ஸோ நிறைய மேட்ச் அப்படி பண்ணியிருப்பாரு. இதன் காரணம் கொண்டே கங்குலி என்ன பண்ணுறாரு, ஜார்க்கண்டில் இருக்க ஒரு சின்ன மாநிலத்தில், அப்போ ஜார்க்கண்ட் மாநிலம் தான், தூக்கின்னு வர்றாரு தோனி. தூக்கின்னு வந்து ஆட வைக்கிறாரு. ஸோ இந்த தோனி பார்த்தீங்கன்னா ஒரு 12 தலை வச்சுக்கிட்டு தான் இருப்பார். ஸ்டார்டிங்கில் சோபிக்கிறார், பெருசாக ஆடல, ஓகேங்களா? காரணம் 4th 5th 6th ஒரு பொசிஷன் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமில் தோனி என்ன பண்ணுறாரு, பாகிஸ்தானுக்கு எதிராக இறங்கி ஒரு இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம், ஒரு 140 சம்திங் மொரட்டடி அடிப்பார். அதே மாதிரி டெஸ்ட்லேயும் ஒரு மொரட்டடி அடிப்பார். ஸோ இதை பார்த்த உடனே ஒரு ஐடியா கிடைக்குது யாருக்கு, கங்குலிக்கு. இவர் ஏன் ப்ரமோட் பண்ணக்கூடாது, நம்ம மேலே அப்பில் ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்ரீலங்காவோட மேட்ச்சில் கிட்டத்தட்ட 298 or 300 சம்திங் சேசபிள் டார்கெட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்லாம் வந்து 300லாம் பெரிய டார்கெட். அது இப்போ இருக்க 90s கிட்ட எல்லாருமே தெரியும், பெரிய டார்கெட் 300லாம் ஏதோ ஒரு மேட்ச் தான், அது பெரிய விஷயமா தெரியும். அதுதான் வந்து 434 சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா அடிச்சு அந்த முரட்டு கங்காரையும் ஓட விட்டா சவுத் ஆஃப்ரிக்கா திருப்பி சேஸ் பண்ணி. ஸோ அது அப்போ ஏன் அப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அந்த மேட்ச் வந்து அது தனி கதை இருக்குது, அப்புறம் வரேன். ஸோ அப்படியேப்பட்ட இமாலய இலக்கு 300லாம் அதை சேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட டைமில் தோனி 1 down போகிறாரு. போயிட்டு முத்தையா, முரளிதரன், ஜமிதா வாசி எல்லாருமே ஒரு சுலபமாக ஆடுறாரு. நல்லா தட்டி ஆடி 6-4 ஆடி 6னா 6 தான், அது முரட்டு 6, ஓகேங்களா? அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த இந்த இப்படி போயிட்டு இருக்கு, தோனியோட ஃபார்ம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, டீமும் கொஞ்சம் எலிவேட் ஆகி வருது. இன் பிட்வீனில் இந்த கிரேக் சாப்பல் கங்குலியோட அந்த உரசல் அதிகமாகிட்டே இருந்த காரணத்தினால கங்குலியை ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு டிராவிட் கேப்டன் வந்திருப்பார். டிராவிடுக்கும் கிரேக் சாப்பலுக்குமே அந்த உரசல் போயிட்டு இருக்கு. இப்போ டிராவிடோட பெரிய இது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் வருது, அந்த வேர்ல்ட் கப்புக்கான ஒரு டீமை கட்டமைக்கணும்னு அவர் பார்க்குறாரு. ஸோ இருக்கிற எல்லா பிளேயர் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்குவாடை வச்சு வேர்ல்ட் கப் போகிறாரு. வேர்ல்ட் கப் எங்கே இருந்துச்சு சரி ஞாபகம் இல்லை. வேர்ல்ட் கப் போனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்காவோட தோற்றுறோம். வழக்கம் போல் ஏஷியா கப் டீம் நம்மளால் தாங்க முடியும். நான் சொன்னேன் ஏஷியா கப் டீம்னா ஸ்ரீலங்காவோட நம்ம தோப்போ இல்லை பாகிஸ்தானோட தோப்போ ரொம்ப டஃபாக இருப்பாங்க. ஸோ ஏஷியா கப் டீமான ஸ்ரீலங்காவோட தோக்குறோம். செகண்ட் மேட்ச் பெர்முடா கூட ஷேவாக் அடிப்பார், வெளு 400 ரன் அடிக்கிறோம். திரும்ப பார்த்தீங்கன்னா 3வது மேட்ச்சு திரும்ப ஒரு ஏஷியா கப் டீமு பங்களாதேஷ் நம்மளை பொறுத்தவரை பங்களாதேஷ் ஒரு புது டீம். அந்த டைமில் இது ஒரு மொக்க டீமு, எப்படி அந்த டீம் ஜெயிச்சு உள்ள குவாலிஃபை ஆகிடுவான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தா பங்களாதேஷ் தோற்று போயிடும். ஸோ யாருமே சரி ஆடிக்க மாட்டாது, ஈவன் தோனி கூட சரி ஆடிக்க மாட்டாரு. ஸோ தோற்று போயிடுவோம். இது வந்து இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு புரட்சி உண்டாகிச்சு. என்ன கிரிக்கெட்டு அப்படி ஆடுற அளவுக்கு அந்த டைமில் உண்டாகி புரட்சி வெடிக்குது. அவனை கல்லு தூக்கி கட்டிக்கிறான், பிளேயர் வீட்டு மேலே அடிக்கிறான், பிளேயரோட வீட்டோட செவத்தை அடிக்கிறான், பிளேயரோட உருவப்படத்தை எரிக்கிறான், என்னென்னமோ கோஷம் எழுப்புறானுங்க. என்னடா உங்களுக்கு ஆடு தான் முக்கியமாக போச்சு, உங்களுக்கு நாடு முக்கியம் கிடையாது, காசு உங்களுக்கு வந்துருச்சு, காசுக்காக தான் நடிக்கிறீங்க, காசு சுற்றுறீங்க, ஆடு சுற்றுறீங்க, நீங்கள் அதெல்லாம் பார்த்தா தெரியும். கூகுளில் போட்டு பொழக்கிறாங்க. பிசிசி என்ன சொல்கிறது, நம்ம பிளேயருக்கு எவன் எங்க இருக்கே அங்கங்கே இருந்துக்க, உன் சேஃப்டி உன் கையில் இருக்க. சத்தியமாக அது 90s கிட்ட தெரியும். அப்படின்ற மாதிரி ஒரு நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் பெருசாக கிளப்பல, பட் நார்த் இந்தியாவில் பெரிய புரட்சியை வெடிச்சு விட்டுச்சு அது. ஸோ பிளேயர்ஸுக்கு வந்து என்னடா தோணுச்சுன்னா, என்னடா கிரிக்கெட் ஆடணுமா இதுக்கு மேலே நம்மள்ட்ட மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு.
இதுக்கு மேலே நம்ம கிரிக்கெட் ஆடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருது. சச்சின் வந்து இப்போ சொல்லியிருப்பாரு, நான் வந்து ரிட்டைர்மெண்ட்டே கொடுத்துடலான்னு பார்த்தேன் அந்த ப்ரெஷருக்கு, என்ன பண்ண தெரியாமல் சொல்லிட்டு. ஆப்வியஸாக தெரியும் இந்த டீமோட கேப்டன் வந்து டிராவிட் ஸ்டெப் டவுன் பண்ணுறாரு கேப்டன்ஷிப்லேருந்து. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு டூர் போவான்னு நினைக்கிறேன், எங்கே போனாலும் தெரியல. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா டெல்லியாக வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் T20 வேர்ல்டு கப் இனாகரேஷன் பண்ணுறாங்க, நம்ம போய் ஆடணும். இப்போ ஒரு டீம் அனுப்புனா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பிசிசிஐ கேட்குறாங்க. ஸோ பிசிசிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, டிராவிடி சச்சினை கூப்பிட்றாங்க. அது இப்போவும் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம், நான் எது சொன்னாலும் நீங்கள் கூகுள் பண்ணலாம். ஸோ அப்போ சச்சின் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, இவர் பிசிசி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, என்னப்பா நீ பாதியில் விட்டு போறேன்றீங்க, நான் தனித்தனியாக நிற்கிறேன், நம்ம டீமோட நிலைமை என்ன, நீ கிளம்புறேன்ற, டிராவிட் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டான், ஓகே பிரச்சனை நடந்துருச்சு, இந்த டைமில் நான் எப்படி வந்து ஒரு டீமை கட்டமைப்பேன் அப்படின்னு சச்சின் சொல்கிற சத்திய வார்த்தை. பார்த்துக்க, இங்கே பாருங்க, நான் அவர் கீப்பிங் நிற்கிறப்ப நான் ஸ்லிப் இருந்தேன், சின்ன பையன் தான், ஆனால் செம டேலண்ட்டு. கேப்டன்சி எம்எஸ் தோனிட்டு கொடு. என்ன நீ எம்எஸ் தோனிட்டு கொடுங்க, எம்எஸ் தோனி என்ன அனுபவம் இருக்கு. அதுக்கு முன்னாடி கேப்டன்ஷிப் இதுலாம் பண்ணியிருப்பார், சின்ன டீமில் அவர் ஆன டீமுக்காக பண்ணியிருப்பார், ராஞ்சி சம்திங் துலிப் டிராபி அது யோதான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ டிராவிட் வந்து இதில் தலையில் சச்சின் சொல்கிறதுன அடிப்படையில் கேப்டன்சி வந்து எம்எஸ் தோனிக்கு போகுது. இன்வெர்டீரில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு கலையபுரம் வெடிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவராஜ் சிங் அண்ட் ஷேவாக் ஃபேன்ஸ் வந்து இதுக்கு பிரச்சனைக்கு வராங்க. என்ன பிரச்சனைக்கு வர்றாங்கன்னா, பிரச்சனைனா பேசிக்க தரேன், இப்போ நம்ம எப்படி கொஞ்சம் ஆஷா பேசிக்கிறோம் அன்றைக்கி பேசுறது, இந்த மாதிரி இப்போ இருக்கிற ட்விட்டரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாலாம் இருந்தால் அப்போ வேறு மாதிரி இருக்கு வச்சிங்களா. எப்படி எங்கள் தலைவர் ஷேவாக் ஃபேன்ஸ் அதிகங்க, அப்போ ஷேவாக் அண்ட் யுவராஜ் சிங் தாண்டி நீங்கள் எப்படி வந்து போகிறீங்க, நீங்கள் எப்படி ஒரு கேப்டன்ஷிப் வந்து தோனிகிட்ட கொடுக்குறீங்க, அப்போ நாங்கள் இல்லையா சீனியர் பிளேயர்ஸ், எங்கள் தலைவருங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மை விஷயம் என்னன்னா, என்ன இது இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இதில் எந்த கூகுளில் தெரியல கிடைக்காதுனால சத்தியவார்த்தை நான் சொல்கிறேன், யுவராஜ் சிங் அண்ட் ஷேவாக் கிட்ட கேப்டன்ஷிப் போயிருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, 2007 வேர்ல்டு கப் தோத்ததுக்கே நம்மளை போட்டு இந்த போல பிறந்தானுங்க, ஃபுல்லாக வீடு எரிக்க, வீட்டு மேலே கல் அடிக்கிறது, போஸ்டரை கிழிக்கிறது, எரிக்கிறதுன்னு சொல்லிட்டு சம கோலத்தில் இருக்கானுங்க. நாம் இப்போ வேர்ல்டு கப், இப்போ T20 வேர்ல்டு கப்லையும் போய் தோத்துட்டு லீஸ்லேயே வெளியே வந்துன்னு வச்சுக்க, நம்மளோட எதிர்காலம் க்ளோஸு. இப்போவே எதிர்காலம் இருக்குன்னு தெரியல, நம்ம கிரிக்கெட் எதிர்காலமே க்ளோஸு. நம்ம இந்த ரிஸ்க் எடுக்க தேவையான ஒரு முடிவுக்கு ஷேவாக் அண்ட் யுவராஜ் சிங் வந்ததால தான் அவன் கேப்டன்ஷிப் வந்து தோனிகிட்ட கொடுத்தப்ப எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஓகே, தாராளமாக அந்த பையன் அனுபவிச்சுட்டு போட சொல்லிட்டு தான் எம்எஸ்டி வாங்குறாரு. ஸோ இந்த ஸ்குவாட் என்ன ஆகுது, 2007 வந்து இப்போ வந்து வேர்ல்டு கப் போகிறாங்க. இதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு நான் சொல்கிறேன் கேளுங்க. யுவராஜ் சிங் வந்து இங்கிலாந்து ஒரு சீரிஸ் போயிருப்போம். யுவராஜ் சிங் வந்து ஓவர் போடுறாரு, ஒன் டே மேட்ச் தான், கிட்டத்தட்ட 5 பாலுக்கு 5 6 கொடுப்பாரு ஒரே ஓவரில். 8th டவுனில் வர ஒரு மாஸ்கானஸ்ன்ற ஒரு பிளேயர், டிமிட்ரி மாஸ்கானஸ் வந்து 5 6 அடிப்பான் யுவராஜ் சிங் ஓவரில். ஸோ இது வந்து ஒரு பெரிய, என்ன யுவராஜ் சிங் ஆல்ரவுண்டர், நீங்கள் என்ன கதையோ இப்போ ஒரு டீமை கொண்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு யங் டீமு, ஜஹீர்கான் கூட கிடையாது வச்சுங்களா, ஜஹீர்கான் ஞாபகம் இல்லை, ஸ்ரீசாந்த், ஆர்டி சிங்கு, முனா பட்டேல் கூட சரி ஞாபகம் இல்லை, மற்றபடி ஹர்பஜன் சிங்கு, கம்பீர், நம்ம ஷேவாக்கு, யுவராஜ் சிங் சொல்லிட்டு ஒரு யங் ஸ்குவாடை எடுத்துக்கிட்டு நம்ம போகிறது. 2 பேர் சீனியர், ஷேவாக் அண்ட் யுவராஜ் சிங் சொல்லும்படியான ஒரு சீனியர் பிளேயர்ஸ் வச்சுங்களேன். இந்த ஸ்குவாட் எடுத்துக்கிட்டு எங்கள் தலைவர் வந்து போகிறாரு 2007 வேர்ல்டு கப் ஆட. ஸோ இப்போ ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரா ஆகிடுது. இதுலேயும் மிஸ்பா உலக தான் பொருட்டை காட்டான், செம்மடி அடிச்சிருப்பான். எல்லாருமே வந்து இது ஒரு நுணுக்கம் யூஸ் பண்ணியிருப்பார், அப்பவே கேப்டன்சி டைம் யூஸ் பண்ணியிருப்பார். ஸ்டெம்ப் அவுட் பண்ணால் ஓவர் போனால் ஸ்டெம்ப் 3 விக்கெட் 6 பால், அதிகமாக யார் விக்கெட் எடுத்தாங்களோ போல்ட் அவுட் பண்ணாங்களோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரி தலைவர் வந்து ஸ்டெம்ப் பின்னாடியே உட்காந்துப்பார், இப்படியே உட்காந்துப்பார். அவன் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நாங்கள் பாலை போட்டோம், இந்த நுணுக்கத்தை அவர் யூஸ் பண்ணார். பட் கம்ரான் அக்மல் எங்கேயோ போய் உட்காருவார் பவுலிங் ஸ்டெம்ப் வச்சுட்டு. ஸோ அதனால தான் பாகிஸ்தான் சரியாக போன மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்பயே அந்த கேப்டன்சி திறமை யூஸ் பண்ணியிருப்பார் நம்ம தலைவர். ஸோ எங்கேயோ பாகிஸ்தான் ஜெயிச்சு அப்படியே ஒரு மேட்ச் மட்டும் தோப்பமான்னு தெரியல, சவுத் ஆஃப்ரிக்கா கூட சம்திங். அப்புறம் திரும்ப ஃபைனல் வருது, பாகிஸ்தான் கூட வருது. பாகிஸ்தானோட ஃபைனல் வரப்போ அவ்வளோ பெரிய டார்கெட் நம்ம ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல, அப்படி இப்படி தட்டி ஒரு 150 சம்திங் கொடுத்துருப்போம். எல்லாருமே அவுட் ஆகிறாங்க ஒப்பம் மவன். அப்போ சுஹைல் தன்வீர் பயங்கரமான பவுலர், செம்மையாக போட்டான், அது நம்ம ஆடவே முடியல. அந்த லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஒரு ஸ்வைட்டு போடுவோம், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இயர்லி ஐபிஎல்ல. அப்புறம் வந்து இப்போ ஒன்றும் பண்ண முடியல, மிஸ்பா அளவுக்கு நின்றதுலேயே அடிக்கிறான், நீ எங்கே பால் பண்ணாலும் சரிப்பேன். ஹர்பஜன் சிங் வந்து மேட்ச் கவுந்து போகுது, கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மேட்ச் தான். ஹர்பஜன் சிங் வந்து 20 ரன் சம்திங் கொடுத்துட்றாரு. இப்போ மேட்ச் வந்து எந்த பக்கம் போகும்னு தெரியல பட்சத்தில் ஹர்பஜன் சிங்க்கு தான் கொடுக்கணும். லாஸ்ட் 10 ரன் 15 ரன் சம்திங் ஞாபகம் இல்லை, 6 பாலுக்கு அதை அடிக்கணுன்ற பட்சத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் ஹர்பஜன் சிங் ஓவர் அவன் காட்ட அடிச்சிருந்தாலும் ஒரு ஃபைனல் ஓவர் அவர் தான் கொடுக்கணும், ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலராக இப்போதைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரு நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சாங்க. கமெண்ட்ரியில் அதான் போகுது, ஃபேன்ஸ் அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தோனி கூப்பிட்டது ஜொஹிந்தர் சர்மா கூப்பிட்டு கொப்ப மகனே பாலை போடு. நீங்கள் ஜொஹிந்தர் சர்மா பார்த்தா தெரியும்,
ஓடி வந்து போட்டுப்பாரு ஒரு பயத்துலேயே வைடு போட்டுப்பாரு, அதுக்கு 4 அடிப்பாங்க, திரும்ப வைடு போடுவார், இன்னும் MS தோனி போவார் பேசுவார். இன் பெட்ஃபீல்டில் என்ன நடந்துச்சு, பிளேயர்ஸ் ஃபீல்டர் எங்கே நிற்க வச்சாங்கலாம் தெரியாது. ஒரு ஸ்கூப் மாதிரி மிஸ்பாவில் காடி இந்த இருந்தால் ஒரு ரவி சாஸ்திரி நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன். சத்தியமாக நடந்த உண்மை, டிவி ஆஃப் பண்ணிட்டேன், கண்ணில் கை வச்சுட்டேன். ஆனால் 6 ரன் இருந்துச்சு. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா கத்துறான் என் ஃப்ரெண்டு இளங்கோ கத்திட்டு ஓடியாடுறான். இல்லைன்னா வின்னுடா வின்னு என்ன டிவி ஆன் பண்ணுறேன் பார்த்தா வின்னு. இந்த ஸ்கூப் ஆடும்போது ஸ்ரீசாந்த் கேட்ச் பிடிச்சிருக்கான். கேட்ச் விட்டு தான் என்ன இருக்கும், ஏன்னா இன்னும் 2 பால் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் ஆளை விட்டு உங்கள் ஒப்பம் அவனே தலைவன் கப் எடுக்கிறான். ஸோ இன் பெட்வீனில் BCCI கூடி பயங்கர பிரச்சனை ஃபேஸ் பண்ணிச்சுல. இந்தியன் டீமே அவ்வளோதான், நம்மளோட பொருளாதாரம் அவ்வளோதான். ஏன்னா BCCக்கு ஒரு பொருளாதாரம் இருக்குது, ஃபியூச்சர் எக்கனாமி ஒன்று இருக்குது, நல்ல மணி வச்சிருக்கணும், நிறைய அவங்களும் சம்பாதிக்கணும் ஆசைப்படுவாங்க. பட் அப்போ டவுன் ஆச்சு, பெருசாக அப்போ இன்னும் ஸ்பான்சர்ஷிப் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பில் இருந்திருப்பாங்க. பட் இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. எவெல்லாம் கழுத்தி கடிச்சாலும் அவெல்லாம் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தலைவன் கப்பு தூக்கின்னு வர்றான், செலிப்ரேஷன் த ரைஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்ரான்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குற தலைவர் நம்ம, புரியுதுங்களா? ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகுது நம்ம காலகட்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CB சீரிஸ் போய் அடிக்கிறார் தோனி ஆஸ்திரேலியா கூட. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 2010 ஏசியா கப் அடிக்கிறோம், 2011 வந்து வேர்ல்ட் கப் அடிக்கிறோம், அப்படியே 13 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்கிறோம். ஸோ இன் பெட்வீனில் பார்த்தீங்கன்னா 10-11 சொல்லிட்டு அவர் IPL கப் அடிக்கிறாரு. இப்போ இவர் மேலே விமர்சனம் வருது, ஒரு T20 கப் தான் அடிச்சாரு, அதுக்கு எந்த T20 கப் அடிக்கலன்ற பட்சத்தில் இவர் 10-11 IPL அடிச்சிருந்தாரு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலில் தோனி எல்லாருக்குமே வந்து ஒரு பூக்குதுன்னா அது வாடத்தான் செய்யும். எந்த ஒரு மனுஷனும் பிறந்து எங்கே இருக்கிறான்னா வயசாகத்தான் செய்யும். எல்லாமே ஆடி அடங்குற மாதிரி தான். ஸோ தலைவருக்கும் அந்த டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. தலைவர் என்ன பண்ணுறாரு, 2013 அப்புறம் புரிஞ்சுக்கிறாரு நம்மளோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. உதாரணத்துக்கு அவரோட கேப்டன்சி ஏன் கை வைக்க முடியல, 2014 கொல்கட்டாவோட நம்ம தோப்போம். ஒரு பிளேயர் பால்வாட்டியா அவனை நினைச்சா இன்னும் கூட கைக ஐயோ என்ன அடி அடிச்சு நம்ம தோற்று போயிடுவோம் தெரியுமா? தோற்று போயிடுவோம். அந்த சம்திங் அவன் பேர் பால்வாட்டியோ செம்ம அடிப்பா, அதோட அவன் கெரியர் க்ளோஸ்னு வச்சுக்கலாம், எங்கே போனாலும் தெரியல. ஸோ அப்படி ஒரு அடி அடித்து நம்ம தோத்துடுறோம். அப்போயே கம்பீருக்கும் நமக்கு கொஞ்சம் உரசல் ஆரம்பிக்குது. அது ஏன் நான் இதையும் சொல்லிடுறேன், பெரிய வீடியோ தான் நீங்கள் பார்த்தாகணும். இப்போ என்ன அதுதான் தலைவர் வந்து 2014 என்ன ஜெயிச்சிடலவா இங்கே பாரு சொல்லி CL T20 போயிட்டு கல்கட்டாவை திரும்ப அடித்து சாம்பியன் அடிக்கிறோம். பாரு எப்படியோ பட்டு ரிவெஞ்ச் பாரு. எல்லாரும் சொல்லுவான் உங்கள் தலையில் நாங்கள் சுற்று போட்டு தோனி கலாய்ச்ச மாதிரி வீடியோ போடுவோம். கம்பீர் வந்து உங்களை சுற்று போட்டார் பார்த்தியா RPSல ஆடும்போது, தலைவன் அப்போயே சுற்று போட்டான், நீ கப்படிச்சல என்ன அடிச்சு CL T20 அப்பவே அந்த வருஷமே போய் கப்படிச்சுட்டு வந்துருப்பார் கொல்கட்டா அடிச்சு. ஸோ இந்த ட்ரீட்ல என்ன நடக்குது, தோனி மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா 2007 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் 25 தான். ஏன்னா 4th 5th 6th மாற்றி இறக்கிருப்பாங்க. அவரோட ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட கை கொடுத்துருக்காரு. ஆனால் தோனி வந்து அவர் மேலே பயங்கர ஹோப் வச்சிருப்பாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஷேவாக்கை விட்டுட்டு ஷேவாக்கு பதிலாக ரோஹித் சர்மாவை ப்ரமோட் பண்ணுறாரு ஓப்பனராக. ஷேவாக்கு ஏன் வெறாருன்னா ஃபீல்டிங் தான் காரணம் சொல்லிட்டு அவரே ஒரு காரணம் சொல்லியிருப்பாரு. அது சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சில் ஒரு பால் 4 போகாது, ஷேவாக் தட்டி விட்டு 4 போன மாதிரி அவரே பண்ணுவார். இது வந்து தோனி வந்து இதெல்லாம் உண்மைங்க, தோனிக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாகிச்சு. ஸோ அதோட வந்து ஷேவாக் முடிவு பண்ணிட்டார், தோனி முடிவு பண்ணிட்டார் ஷேவாக் அவ்வளோதான்ட்டு ஷேவாக் ஒதுக்கிட்டாரு. கம்பீர் அந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு தவானை கொண்டு வராரு. இங்கேருந்து தேர்ட் ஓப்பனர் இறங்கின உடனே ஆஸ்திரேலியா சீரிஸ் செம்மாட்டி அடிக்கிறார். அங்கேருந்து 3 டபுள் செஞ்சுரி அடிக்கிறார் மொத்தமாக. யார், ரோஹித் சர்மா. அவரோட ஆவரேஜ் 45 போயிட்டு அங்கேருந்து 2012 அவரோட ஆவரேஜ் நல்லா ஏறிச்சு, 25 ஆவரேஜ் 45 போயிடுச்சு. ஸோ அவர் எலிவேட் ஆக ஆரம்பிச்சாரு. தவானை கொஞ்சம் அப்படியே பண்ண ஆரம்பிச்சாரு. இன்வெர்டினில் விராட் கோலி மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இவ்வளோ விமர்சனங்களுக்கு அப்புறம் தோனி சொல்கிற லைனு அதை நான் வேணா எடுத்து போடுறேன் உங்களுக்கு இங்கிலீஷில் இருந்தால். என்ன சொல்லுவார்னா, இவர் தான் வந்து ஃபியூச்சரில் நல்லா வருவார், நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கன்றாரு. அதே மாதிரி தான் ஜடேஜா மேலே ஹோப் வைப்பார், வெயிட் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அஸ்வின் மேலே ஹோப் வைப்பார், வெயிட் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் பெரிய ஆளாக வருவாங்க, ஒரு நாள் இந்தியாவுக்கு இவங்கெல்லாம் தேவைப்படுவாங்க மாதிரி எல்லா பிளேயரையும் குரூப் பண்ணுறாரு. விராட் கோலி மட்டும் நிறைய பேக் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 2009 டெபியூட் கொடுத்தாரு. இப்போ 10-11 பார்த்தீங்கன்னா அவர் ஆவரேஜ் குறைஞ்சிட்டே வந்துச்சு. இப்போ 12 அவர் வந்து 1 டவுன் இறக்கின பிறகு டிராவிட் பிளேஸில் அவர் வந்து நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டார். ஸோ நல்ல ஒரு பீக்கில் வர ஆரம்பிச்சார். ஸோ அப்படி அவர் கெரியர் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் வைஸ் கேப்டன்சி அவருக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன்சி கொடுக்கும்போது நிறைய ஆலோசனைகள் விராட் கோலிகிட்ட கொடுத்துட்டு வராரு. அப்படியே இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லேருந்து வெளியே போகணும்னு அது விராட் கோலி எடுத்துக்கிட்டு, விராட் கோலி இவரும் வந்து இங்கிலாண்டை அடித்து நம்பர் 1 டெஸ்ட்டில் வர்றாரு. ஸோ இருந்தாலும் டெஸ்ட்டில் வந்து விராட் கோலி வந்து அடுத்த ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. ஸோ தோனி வந்து இதை பார்த்துட்டு அப்படியே ரிட்டையர் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட எரா ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட்டில். அகைன் தோனி கொஞ்சம் 2015 என்ன பண்ணுறாரு, வேர்ல்ட் கப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு லீஜில் ஜெயிச்சு செமிஃபைனலில் போயிட்டு ஆஸ்திரேலியாவில் தோப்பார். சிட்னியில் வந்து பயங்கரமாக தோற்றுவோம். அதுவும் சேசிங் தான், பட் டஃப்பான சேசிங். அங்கேயும் தப்பான ஒரு முடிவு எத்தமாக தான் எனக்கு தோணுச்சு. நம்ம பேட்டிங் எடுத்துருக்கலாம், டாஸ் நமக்கு தான் விதிச்சுட்டு நமக்கு தான் விதிச்சா அவனுக்கு விதிச்சா சரி அவ்வளோ தான் விதிச்சா அவன் பேட்டிங் எடுத்துருவான் நினைக்கிறேன். சரி எனிவே அதுவும் தோத்துட்டோம். அங்கேருந்து தோனி வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாரு. 2019 உங்களுக்கு அந்த எல்லாரும் அவுட் ஆகிட்டு போனதெல்லாம் தெரியல. தலைவன் வந்து கிட்டத்தட்ட ஜடேஜாவை ஆட வச்சு ஜடேஜா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி நம்மளை கிட்ட வந்து ஒரு ரன் அவுட் ஆகி மேட்ச் முடிச்சிடும். ஸோ அப்படியே தோனி நினைச்சிட்டாரு, ஓகே நம்மளோட எரா ஓவர்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் கோலியோட எரா ஸ்டார்ட் ஆகி அவருடைய எராவும் ஓவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இவர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சு போன ஒரு ஓடாத காரை ஓட வச்சு ரெடி பண்ணி இன்னைக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு எல்லார்ட்டுமே. இந்த காரை யார் எப்படினாலும் ஓட்டலான்ற மாதிரி தலைவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டா. ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாரு வேணா தோனி கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் என்ன, அன்னைக்கு அவர் யார் எந்த மாதிரி பிளேயரை பகைச்சிக்கிட்டு நம்பர் 1 ஓடி பேட்ஸ்மேனாக வந்தார், எந்த மாதிரி பிளேயர் உள்ள போய் யாரா சிபிசிசி அடிச்சாங்கன்னா ரிக்கி பாண்டிங் பகைச்சிக்கணும். ரிக்கி பாண்டிங் தான் சும்மாவா இன்னைக்கு சொல்லிட்டு போயிடுவான் என்ன பெரியன்ட்டு. ஸோ அன்னைக்கு லாராவே வாய்ப்பு வந்த மாதிரி ஆன்டிகாவில் போயிடுச்சு. அது மாதிரி என் தலைவருக்கான தனிப்பட்ட முறையில் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு வேர்ல்ட் கப் அடிச்சா, ஒரு T20 அடிச்சா, ஒரு சாம்பியன்ஷிப் அடிச்சா, அதுக்கடுத்து ஏன் அடிக்கல, ஏன் அதுக்கு மேலே 28 வருஷம் எவனுமே அடிக்கலையே, தலைவர் வந்து அதையாவது அடிச்சான். ஸோ எல்லாருக்குமே ஒரு அப்பு இருக்குது, ஒரு டவுன் இருக்குது. விராட் கோலிக்கு ஒரு அப்பு வந்துச்சு, ஒரு டவுன் வந்துச்சு. கிட்டத்தட்ட எத்தனையோ நாள் செஞ்சுரி அடிக்காம இருந்தார், செஞ்சுரி கிங் எத்தனைக்கு அவர். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ரோஹித் சர்மாவுக்கும் அந்த அப்பு போயிட்டு இப்போ டவுனில் வந்து நிற்கிறார். என்னன்னா இன்னைக்கு ஐபிஎல்லே அவர் பார்க்கல, நீங்கள் அவர் எப்படி அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க எம்ஐன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா பிளேயர்ஸுக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு எம்எஸ் தோனி வந்து எங்களோட யங் காலத்தில் எவ்வளோ நினைவுகள் கொடுத்தாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு தலைவர் வந்து சில நான் ஆப்வியஸாக ஒத்துக்கிறேன், 2023 தலைவர் போயிருக்கணும், அது மிகப்பெரிய ஃபேராக இருந்திருக்கும். பட் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபேன்ஸ் வந்து நம்மளை வந்து இன்னும் விரும்புறது உண்மைதான். பட் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாரு. லாஸ்ட் இயர் சரி ஆடல, அதுக்கடுத்து அது 3 வருஷம் சரி ஆடாதனால அந்த கிரிட்டிசைஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அது கோபமா உண்டாயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே தோனி கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து தோனி பற்றி புரிதல் இல்லை, பழசு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா 20 வருஷம் ஹிஸ்ட்ரியா இருக்கு. ஸோ 20 வருஷம்னா அவன் பிறந்ததே 2014, 16, 18 தான் பிறந்திருப்பான். அவனுக்கிட்ட போய் நம்ம என்ன ஹிஸ்ட்ரி சொல்ல முடியும்? ஸோ அவன் பிறந்ததே வந்து விராட் கோலி கேப்டன் ஆகிறப்ப தான் அவன் பிறக்கிறான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எப்படி பிளேயர் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்னது தான், ரோஹித்தும் விராட் கோலியும் ஸ்டார்டிங் ஆவரேஜ் என்ன, அவர் எப்படி பேக் பண்ணாரு, இப்போ ட்விட்டரில் போய் கேளுங்க, ChatGPT கேளுங்க, என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் ஃபியூச்சருக்கான பிளேயர் ஒரு நாள் சாதிப்பாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் சாதிச்சுட்டு ஒன் லாஸ்ட் டான்ஸ் இந்த மனுஷன் 2026 அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த லாஸ்ட் டான்ஸை நான் போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறேன். நான் சொன்ன இதே வாயால் தலைவாணி 2023 போயிருக்கணும், நீ ஏன் வந்தேன்னு வந்துட்டல, முடிக்காமல் போகக்கூடாது, கப்பு அடிக்கிறோம் போகிறோம். ஸோ இதுதான் தோனியோட அந்த ரைஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டு. அதுக்கடுத்து ரோஹித் சுமந்தாரு, கோலி சுமந்தாரு, இன்றைக்கி வந்து சுமன் கில் கிட்ட திணிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அது யாருக்கு அமையுதோ, இயற்கை யார்கிட்ட கொண்டு போய் விடுதோ அவங்க தான் அதை அமைச்சிக்கணும், தவிர திணிக்கக்கூடாது. இங்கே திணிச்சிருக்காங்க. ஸோ எனிவே திணிச்சதை அவர் யூஸ் பண்ணிட்டாலும் சந்தோஷம், பார்த்துக்கலாம். பாய் கைஸ்.